வணக்கம். இன்றைய பகுதியில் நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு முறுக்கு செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய விதமான முறுக்கு போட்டிருக்கோம். உளுந்தில், பாசிப்பருப்பில், ரவாயில் அந்த மாதிரி. இப்போ இது வேறு மாதிரி நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி அது செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு நான் பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி இல்லை ஸ்டோர் பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 4 டம்ளர் எடுத்துக்கலாம். இப்போ 4 டம்ளர் எடுத்துருக்குறோம். எதால் எடுக்கிறோமோ அதே அளவில் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த டம்ளரால் தான் நான் அரிசி எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா தீயாமல் செவக்க வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா கழுவி நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா உரசி நல்லா கழுவி காய வச்சு மொட்டை மாடியில் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது பச்சரிசி நல்லா 4-5 தடவை நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சு இப்போ இதை கொண்டு போய் மாடியில் காய வச்சு ஈவினிங்காக நம்ம காஞ்ச பிறகு பார்க்கலாம். பாருங்கள், இந்த 4 டம்ளர் அரிசி நல்லா கழுவி காய வச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதுக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை லைட்டாக நம்ம ஒரு வறுத்துக்கலாம். செவுறணும், ஆனால் தீயக்கூடாது. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். இதையும் வறுத்து இதில் சேர்த்து மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதையும் அரிசி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துற பிறகு நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், மில்லில் கொடுத்து நான் இந்த முறுக்கு மாவு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நான் கொஞ்சம் தான் எடுத்து சுட போகிறேன். ஒரு சின்ன டம்ளரில் 4 டம்ளர் எடுத்துக்க போகிறேன். இப்போது இது 4 டம்ளர் மாவில் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கலாம். நீங்கள் எள்ளுக்கு பதிலாக ஓமம், சீரகம், வெள்ளை எள்ளு அப்படி கூட கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் ஒரு 1/4 பிஞ்சு சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். எள்ளு, பெருங்காயம், உப்பு எல்லாம் ஒரு இடத்துல இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த முறுக்குக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக அன்சால்டட் பட்டர் ஒரு 1/4 கப்பு எடுத்துருக்குறேன். இதை நம்ம உருக்கி எடுத்து ஊற்றிக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் நெய் போடலாம், இல்லைன்னா காய்ச்சின எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் உருக்கி வரட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த உருக்கின பட்டரை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பட்டர் எல்லா மாவுலேயும் படுற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சேர்த்து கோத்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு டோ பதத்துக்கு கொண்டாந்தாச்சு. இப்போ இது மாவு இப்படியே இருக்கட்டும். நம்ம முறுக்கச்சில் எப்படி புழியறதுன்னு பார்க்கலாம். இப்போது மாவு தயாராக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நான் சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெய் காயுது. இப்போ முறுக்கச்சி எடுத்துருக்குறோம். இந்த முறுக்கச்சி தேன் குழல் அச்சு தான் பாருங்கள். இந்த மாதிரி அச்சில் தான் நான் போடுறேன். இப்போ இந்த முறுக்கச்சியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் உள்ளுக்கா. அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். இப்போது மாவு எடுத்து இதில் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கலாம். 3/4 சைஸ் இருந்தால் போதும், ஃபுல்லாக வேணாம். இந்த அளவு இருந்தால் தான் நம்மளுக்கு வெளியே பிதுங்கிட்டு வராமல் இருக்கும். இப்போ நம்ம பிழிஞ்சு இந்த பாருங்கள். சூப்பர், இப்படி தான் இருக்கணும். இப்போது இந்த மாதிரி ஜல்லியில் நம்ம அது சைஸுக்கு தகுந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி பிளேட்லலாம் கூட நம்ம புழிஞ்சு வச்சுக்கலாம். ஜல்லி கரண்டியில் பேக் சைடில் எண்ணெய் தடவிட்டு புழிஞ்சிக்கலாம். இதே மாதிரி பிளேட்டில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டா அடுத்தடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு போடலாம். சின்ன பிட்டு போடுறேன். இப்போ மேலே எழுந்து வந்துருச்சு. இப்போ எண்ணெய் கரெக்டாக இருக்குது. நம்ம இந்த சூட்டில் முறுக்கை போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு. செக் பண்ண அந்த பீஸை எடுத்துட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக முறுக்கை போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் கொள்கிற அளவுக்கு 3-4 அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா நுரைச்சி வருது. இப்போ இது நுரெல்லாம் அடங்கின பிறகு நம்ம திருப்பி விட்டு 2 சைடும் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் ஓசை அடங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு வடை கம்பியால்
இப்படி திருப்பி விட்டுக்கலாம். இன்னொன்னா 2 சைடும் ஈவனாக நம்மளுக்கு மொறுமொறுப்பு வரணும். ஓசை எல்லாம் அடங்கின பிறகு தான் நம்ம எடுக்கணும். ரொம்ப ஈஸி, சிம்பிளாக நம்ம செய்திடலாம். இப்போது 2வது சைடு திருப்பி விடலாம். 2 சைடும் வெந்துருச்சு, நல்லா நுரெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ முறுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நுரெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். நம்ம எடுத்துக்கலாம் முறுக்கை. இந்த வடக்கம்பியாலே எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெய் வடிகட்டியில். அவ்வளோதான், நம்மளுடைய முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா மாவையும் இதே போல் சுட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், எல்லா மாவும் நான் முறுக்கு சுட்டு எடுத்துட்டேன். நல்லா ஈஸியாக சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. எல்லாம் தீபாவளி கழித்து நான் சுட்டுருக்குறேன். தீபாவளிக்கெல்லாம் நிறைய பலகாரம் இருந்ததுனால தீபாவளி கழித்து செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.